ஹாய் வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான இடியாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த இடியாப்பம் நம்ம எந்த மாவில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் தான். வாங்க பார்க்கலாம். முதல்ல இடியாப்பம் நம்ம மாவு பிசைகிறதுக்கு இந்த கோதுமை மாவை கொஞ்ச நேரம் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். நேரடியாக நம்ம கோதுமை மாவை பிசைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும். ஆவியில் வேக வச்சுட்டு செய்யும் பொழுது அரிசி மாவு மாதிரியே நல்லா உதிரியாக கோதுமை மாவு வந்துடும். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவை ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஆவியில் வேக வச்சதுக்கு அப்புறமா இப்போ பாருங்க, மாவு நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பேசனில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, நல்ல சூடாக இருக்கிற தண்ணி நம்ம கொஞ்சமாக தெளிச்சுட்டு இடியாப்ப மாவுலாம் நம்ம பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைச்சு எடுத்துக்கலாம். கையில் சூடு பொறுக்க முடிகிற அளவுக்கு இருக்கிற அளவான தண்ணியை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவு இல்லை கேழ்வரகு மாவில் செய்கிற மாதிரி இந்த இடியாப்பமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக சட்னி, குருமா எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடியாப்ப ஆழக்கில் மாற்றிட்டு நம்ம பிழிஞ்சிட வேண்டியதான். நான் 2 ஆழாக்களையுமே பிழிஞ்சு இன்றைக்கி காமிக்கிறேன். சில்வர் ஆழாக்கு ப்ளஸ் நம்ம மரக்கட்டையில் வச்சுருப்போம் இல்லையா, கொஞ்சம் இன்னும் மெலிசாக வரும் இடியாப்பம். அந்த இதுலேயுமே 2 இதுலேயுமே பிழிஞ்சு காமிக்கிறேன். 2 இதுலேயுமே நம்ம பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ மாவு பிழிஞ்சு முடிச்சாச்சு. இப்போ ஆவியில் ஒரு 5 to 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைட்டான டிஃபன் இந்த கோதுமை இடியாப்பம். இதுக்கு சைடிஷாக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வெள்ளை குருமா. சுட சுட இடியாப்பம் குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.